ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்டின்னா, எதுக்காக இந்த மனுஷன் இந்த ஓட்டம் ஓடணும்? இவ்ளோதாங்க வாழ்க்கை. நீங்க கட்டுன அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு யாரோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்க பேரன், பேத்திகள் உங்க ஃபோட்டோவ வச்சு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசில அந்த ஃபோட்டோ கூட இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்டின்ட்டு மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. நெறைய டைம் இந்த வீடியோ வந்துருச்சு. பட் இந்த கான்செப்ட்ட அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்டின்னா, என்னோட வியூலேருந்து கண்டிப்பா பண்ணிக்க முடியாது. யாரு நம்ம அபார்ட்மெண்ட்ட அதுக்கப்புறம் யாரு கைமாறுனான? நம்ம சந்ததிகள் அத வாழ்ந்தா என்ன? நம்ம வாழும்போது எப்படி வாழ்ந்தோம்? இன்னைக்கு இந்த நிமிஷம், இந்த நொடி நிச்சயம் இல்ல அப்படின்னா கூட, இந்த வாழ்க்கைய எவ்வளோ சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிஸியா இருக்கிறது தான். உங்கள ரொம்ப பிஸியா வச்சுக்கிறது தான். உங்களுடைய இயர்னிங்ஸ்ல நீங்க உங்களுடைய சொந்த உழைப்புல எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணி என்னால என் சொந்த கால்ல நிக்க முடியும்னு நீங்க உணர்றீங்களோ, அந்த நிமிஷம் தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஓட்டம். ஸோ அந்த ஓட்டத்த நம்ம குறைக்கும் பொழுதும், நிறுத்த முடியும். நிறுத்தும்போதும், நம்மளால அதுக்கு மேல ஓட முடியாதுன்ற ஒரு நிலைமை வரும் பொழுதும் தான், ரொம்ப நம்ம சோர்ந்து போறோம். எந்த ஒரு காரணமுமே இல்லாம கவலைப்படுறோம். சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துர்றோம். ஸோ எந்த அளவுக்கு வாழ்க்கையில நம்ம டவுன் ஆனா கூட அந்த நேரத்திலயும் நமக்கு ஓடுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து பண்ணிட்டே இருக்கோம், சாதிச்சுட்டே இருக்கோம். அதுல நம்மளுடைய சொந்த உழைப்புல நம்மளோட ஏர்னிங்ஸ பார்த்துட்டே இருக்கோன்றது தான் நம்மள வாழ வச்சுட்டுருக்கு. யாருடைய தயவு இல்லாமலயும் இந்த ஓட்டத்த நம்ம ஓட முடியுன்ற போது தான் ஒரு புது தைரியம் கிடைக்குது, புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ அதுக்காக இந்த வாழ்க்கைய நம்ம ஓடி தான் ஆகணும். அந்த வீடியோல சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷத்துலயோ, இல்ல 30 வருஷத்துலயோ, 40 வருஷம் இறந்து போறோம். நம்ம சந்ததிகள் நமக்கு ஃபோட்டோ தானே வைக்க போறாங்க. அதுக்காகன்னு ஒரு இடத்துல யாராலயும் உட்கார்ந்துலாம் இருக்க முடியாது. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு, எனக்கு இது போதும் அப்படின்னு உட்கார்ற அந்த நொடி தான், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பழைய நினைவுகளையும், பழைய கவலைகள பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த நொடி, இந்த நிமிடம் உங்களுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க எத செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ, உங்கள மறந்து, உங்களுடைய கவலைகள மறந்து ஒரு விஷயத்த சாதிக்க துடிக்கிறதுக்கு, அதுக்கு உழைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு, ஆசைப்பட்டு அதுல ஓடிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்கள வாழ வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த செயல சிறப்பா பண்ணுங்க. நன்றி.